எல்லாரும் பாவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க முதல் கண்டஸ்டன்ட் வர போறாங்க. உங்களுக்காக முதலில் சேத்னா ஜெயக்குமார். Ladies and gentlemen, a huge round of applause please. அடுத்ததாக செகண்ட் கண்டஸ்டன்ட் திவ்யா நல்லகண்ணன். Big round of applause please. கம்பன் சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எல்லா ஓர்வமை The third contestant is Rajana Swaminathan. நாடத்திலே நாடத்திலே நானின் பொண்ணு என்னாது பொண்ணு மாமி சின்னம்மாமி தடிசாரணி நாடி பதாமி நாடத்திலே நானின் பொண்ணு என்னாது பொண்ணு. The fourth contestant is Mala Sabapati. The fifth contestant is Nivedita Arjun. The sixth contestant is Raja Aishwarya Selvaraj.
The 10th contestant is Sriharini Ramesh. Huge round of applause for these 10 contestants. இப்போ அந்த 3 ஜட்ஜஸையும் அன்புடன் மேடை கிடைக்கிறேன். உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின் செஷனை ஆரம்பிச்சுன்னா தயவு பண்ணி மேடைக்கு வாங்க. 3 ஜட்ஜஸும் கேள்விகள் கேட்கும் பொழுது கண்டஸ்டன்ட் பேரை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை கேட்கலாம். நடுவர்களின் கனிவான கவனத்திற்கு ஜட்ஜஸ் ப்ளீஸ். ஹலோ மை டியர் ஜட்ஜஸ், ரெடி? நீங்க ஒரு கண்டஸ்டன்டோட பேரை சொல்லிட்டு உங்களோட கேள்விகளை நீங்க கேட்கலாம். ஓவர் டு தி ஜட்ஜஸ் நவ. Hi, hello everyone. First round is Soumya Kalakittinga. Give them a big round of applause. It was absolutely stunning. Each and every woman was like so beautiful. So my first question to Nivedita, please step forward. ஹலோ ஹலோ How are you? வணக்கம். எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். Good. Okay. My first question to you. உங்கள் வாழ்க்கையில் உங்களின் உண்மையான வலிமையின் அர்த்தத்தை உணர செய்ய ஒரு தருணத்தை பகிர முடியுமா? Can you share a moment in your life that taught you the true meaning of strength? வெல் ஆக்சுவலி எங்கள் மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. அப்போ நாங்கள் கனடாவுக்கு வந்த புதுசு. ஹி வாஸ் இன் ஹிஸ் லாஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் pancreatic கேன்சர். ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹி ஹேட் டு கோ அண்ட் பி வித் ஹிம். ஸோ நான் வந்து என் ஃபர்ஸ்ட் டைம் கனடா, யாரும் தெரியாத ஒரு ஊரில் என் பொண்ணோட தனியாக இங்கே இருந்தேன். நான் 3 மாதம் தனியாக இருந்தேன். ஸோ அண்ட் இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் வின்டர் எனக்கு இங்கே. ஸோ அந்த பீரியட் வாஸ் வெரி வெரி இட் காட் ஆல் த ஸ்ட்ரென்த். எனக்கு எல்லா ஸ்ட்ரென்த்தும் வந்தது அந்த பீரியடில் தான். ஸோ வாழ்க்கை பூரா அப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவர் அப்பா கூட அவரால் இருக்க முடியல அந்த தருணத்தில் அப்படின்றது அவர் வாழ்க்கை பூரா அந்த ஒரு ரிக்ரெட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஐ டுக் தட் ஸ்டெப். ஸோ அதனால் அந்த மூமெண்ட்டில் ஐ ஃபவுண்ட் இன் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச். Thank you. Thank you so much. Nivedita? எஸ். Sorry, Chetna. Sorry. Hi. How are you doing? Good. Thank you. ஸோ நம்ம கல்ச்சரை வந்து உங்கள் கருத்தில் பாதுகாக்கிறதுக்கும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செய்யறதுக்கும் ஒரு பெண்ணோட பங்கு. வாட் இஸ் த ரோல் ஆஃப் அ வுமன் இன் preserving and passing on Tamil traditions in your? In my opinion, woman is the backbone of family. So she plays a major role in inculcating the culture. From the day one, the child is born. To me, it was my mom, my grandmother, who gave me all the values that I've got in my family. So I'm very proud of Tamil culture. I'm born and brought up in Chennai, which my origin is I'm Malayali. But then culture my parents have given and made sure today I am giving it to my both kids is what I feel we preserve and bring it forward. Thank you. Thank you. Excellent. So now we have Divya. Can you please step forward? Thank you. Indeed. You know something that I like about all of the pageants here? They not only did a great job themselves during the rampart, they were cheering everyone else like it was nobody's business. You know, we need to do half of what they're doing. Thank you. All right, Divya, I think you have a very appropriate question for you. As a Tamarachi, நீங்க கனடா வந்து என்ன challenges எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க and நம்மளோட கலாச்சாரத்தை
இங்கே அப்படியே வச்சுக்கிறதுக்கு அந்த முயற்சிகளை நீங்கள் எப்படி ஈடுபடுறீங்க? ஹாய் சந்து. ஹலோ. ஹாய் எவ்ரி ஒன். இங்கே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. நான் கனடாவுக்கு வந்து 13 வருஷங்கள் ஆகுது. இங்கே வந்த நாளிலிருந்து என்னோட மொழியை பேசுறதுக்கும் என்னோட கலாச்சாரத்தை பகிர்றதுக்கும் இங்கே சரியான தருணங்கள் அமையவே இல்லை. ஆனால் எனக்கு என்னோட மொழியை பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ வீட்டில் நான் தமிழ் தான் பேசுவேன், தமிழ் படங்கள் பார்ப்பேன். என் வீட்டுக்கு முன்னாடி வாழ்க தமிழ்னு ஒரு பலகை கூட வச்சுருக்கேன். அது எனக்கான நினைவூட்டல். தமிழ் அப்படிங்கிறது வெறும் பெருமை இல்லை, ஒரு பொறுப்பும் கூட. திருக்குறளை நான் தினமும் ஓதுறேன், அதை மற்றவங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன், உலக பொதுமறைன்னு நினைக்கிறேன். தமிழ் அப்படிங்கிறது என்னோட உயிர் மூச்சு. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்கிறதும் எல்லாரோடவும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறதும் என்னோட பெருமையாக நினைக்கிறேன். ஸோ இப்படி வருங்காலத்தில் இருக்க மக்களுக்கு கூட தமிழோட பெருமையை கடத்தி கொண்டு போகிறது தமிழச்சியும் என்னோட கடமையாக நான் நினைக்கிறேன். எந்த நாட்டில் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நினச்சா நம்ம கலாச்சாரத்தை நம்மளால் காப்பாற்ற முடியும். அப்படி தான் நான் வாழறேன், அப்படி தான் வாழ விரும்புகிறேன். நன்றி. Wonderful. Thank you very much. My next question would be with Kanchana. தேங்க்யூ. முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு ஆட்வா தமிழ் சங்கம் ஃபார் ஷோயிங் தட் பியூட்டி வந்து நம்ம எப்படி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கோ அது மட்டும் இல்லை, கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணி வைக்கிறது. இட்ஸ் அ பிக் எக்ஸாம்பிள் டு எவ்ரிபடி. ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் OTS. இப்போ நான் கொஸ்டின் பண்ணுறேன். அழகு மற்றும் ஆட்சியல் ஆகியவற்றில் நீங்கள் முன்மாதிரியாக நினைக்கும் தமிழ் கதாநாயகி அல்லது வரலாற்று பெண்மணி யார்? Which Tamil heroine or historical figure do you look up to when it comes to elegance and strength? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தமிழச்சி வந்து குஷ்பு. ஸோ என்னை பார்த்தாலே தெரியும் ஏன் அவங்க பிடிக்கும்னா ஃபார் ஒன் ரீசன் அதுதான். பட் அவங்க வந்து தமிழச்சி கிடையாது, பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. இருந்தாலுமே அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் அப்படி ஒரு ரெயின் பண்ணாங்க. அவங்க எப்படி அவங்கள கேரி பண்ணுறாங்க, எப்படி எல்லாருக்கிட்டையும் சிரிச்சுட்டு பேசுகிறாங்க, எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஒவ்வொரு டிவி ஷோ அதுக்கெல்லாம் போனாலும் அவங்க வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். ஓகே, ஒரு நாள் நம்மளும் மேபி ஏதாவது ஒரு தமிழ் பேஷண்ட்ல கலந்துக்கலாம், அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்துச்சு. ஸோ தட் கேம் அலைவ் டுடே. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டே நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்கக்கிட்டே அது கற்றுட்ட ஒரு விஷயம், இங்கிலீஷில் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, பட் ஆங்கிலத்தில் பாடக்கூடாதுன்னு சொல்ல. ஸோ ஃபியூ லைன்ஸ் ஃப்ரம் அ சாங் that has inspired me. குஷ்பு கிட்ட நான் படித்த விஷயம். When I see your face, there is not a thing that I would change, 'cause you are amazing, just the way you are. When I see your smile, the whole world stops and stares for a while, 'cause girl, you're amazing, just the way you are. இங்க எல்லா இருக்கிற தமிழச்சிகள் கிட்ட நான் இதான் சொல்றேன், all of you are beautiful the way you are. Thank you. Now I call upon Rosary. அனைவருக்கும் வணக்கம். OTS நிறுவனத்தினருக்கும் மற்றும் அனைத்து நடுவர்களுக்கும் என் மாலை வணக்கம். ஸோ நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தில் நம்ம எப்படி ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ பிக் திங். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து ஒரு அவுட் சைட் கல்ச்சர் யாரையாவது கூப்பிட்றீங்க, விருந்து கூப்பிட்றீங்கன்னா எந்த தமிழ் உணவை தேர்ந்தெடுப்பீங்க அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் வை? எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு கேள்வியாக இருக்குது. இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உணவு என்பது எல்லாருக்குமே
எல்லாருக்குமே ஒரு பிடித்தமான விஷயம். அதிலும் என்னுடைய கலாச்சாரத்தில் இருக்கிற ஒரு பிடித்தமான உணவுனா பொங்கல். அது தமிழர் திருவிழா, தமிழர்களுக்கான அடையாளமாக நான் ரொம்பவும் கருதுகிறேன். அது மட்டும் இல்லை, பொங்கல் ஆனால் நம்ம வந்து இயற்கைக்கு நன்றி கூற விதமாகவும் அரிசி பருப்பு எல்லாமே இயற்கை கொடுத்ததை வச்சு நம்ம தயார் செய்கிறோம். எந்த ஒரு பண்டிகைனாலும் ஒரு வகையான பொங்கல் உணவு கண்டிப்பாக நம்ம வீட்டில் செய்வோம். அது ஒரு மங்களகரமான உணவும் கூட. வேறொரு கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, வேற ஒரு இனத்தில் இருப்பவங்களுக்கும் சரி, ரொம்ப பெருமையோட நான் சொல்கிறேன், அதாவது அவங்களுக்கு முதல் முறையாக என் வீட்டில் நான் கொடுக்கக்கூடிய உணவுனா பொங்கல். நன்றி. Now can we ask Raja Aishwarya to step out on stage? Thank you. A small request to contestants. So when you are on stage, could you also face the audience a little bit? Because I think they need to see and admire your beauty just a little bit more. Okay? Thank you. In context, in today's context, we embrace modernity. But how do we simultaneously practice values of Tamil culture? ஐ திங்க் இப்போ இருக்கிற நார்மல் சொசைட்டி நமக்கு மாடர்னாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாடர்னாக இருந்தால் தான் இப்போ இருக்கிற டெக்னாலஜி, கம்யூனிகேஷன், எஜுகேஷன் எல்லாத்தையும் நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். பட் அப்படி இருக்கும்போதே நம்மளோட தமிழ் கல்ச்சரை எப்படி அதோட சேர்த்து டேக் இட் ஃபார்வர்ட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு நான் தமிழில் பேசுகிறதே எனக்கு ரொம்ப பெருமை. ஃபஸ்ட்டு பேசுகிறதே வந்து தமிழ். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட கல்ச்சரை கொண்டு வருது. இப்போ தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் அதை நம்ம மறக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் செலிப்ரேட் பண்ணுறோம். இப்படி தமிழ் ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது தமிழ் கல்ச்சர் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு தமிழ் பீப்புளை மீட் பண்ணி தமிழ் ஃபுட்டு சாப்பிட்டு இந்த மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணுறது, இது ரெண்டாவது விஷயம். அதுக்கப்புறம் லைக் மரியாதை கொடுத்து பேசுகிறது, தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம வேறு இதுலலாம் வேறு கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. நம்ம இதில் தான் அண்ணா, அக்கா, மாமா, அத்தை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் இப்படி மரியாதை சொல்லி கூப்பிட்றது இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ கனடாவில் இருக்கும்போது மோஸ்ட்லி இங்கிலீஷ், அவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்களே எல்லாமே இங்கிலீஷ், வேறு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. வீட்டில் பேசுகிறது தான் தமிழ். ஸோ நம்ம சொல்லிக் கொடுத்து அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஸோ யா, தட்ஸ் இட். Thank you very much. My next question to Mala. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஜட்ஜஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஹோப்ஃபுல்லி நல்ல கொஸ்டினாக கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் பண்டிகைகள் மற்றும் உணவுகள் எப்படி ஒன்றோடு தொடர்புடையவை என்பதை குறிப்பிட முடியுமா? Can you describe how Tamil festivals and food are connected? ரொம்ப நல்ல கொஸ்டின். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம் என்ன முக்கியம்னு. நமக்கு சோறு தான் முக்கியம். தமிழ் பண்டிகை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது நிறைய உணவு வகைகள் கிடையாது. ஸோ அறுவடை காலம், எந்தெந்த காலத்துக்கு ஏற்ப பண்டிகைகளை நிர்ணயிச்சாங்க. அந்த பீரியடில் எல்லாரும் அவங்க சுற்றமும் நட்பும் சூழ ஈஸியாக வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியான உணவாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் பண்டிகைகள் கிரியேட் பண்ணப்பட்டன. அதை நம்ம அப்படியே தொன்று தொட்டு வளரும். ஸோ பண்டிகை, ஒவ்வொரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா, பொங்கல் பார்த்தீங்கன்னா அறுவடை காலம், தமிழ் புத்தாண்டு, தீபாவளி, நல்ல நொறுக்கு தீனி எல்லாம் கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஒரு ஃபுட் ஐட்டம்னு ரிலேட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஒவ்வொரு பண்டிகை அப்போவும் நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கை முறையில் வந்து பிஸியாக இருக்கும். பட் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி வீட்டுக்கு விரும்பவங்களுக்கு கூப்பிட்டு அவங்க நம்மக்கிட்ட இருக்கிற சாப்பாடை மற்றவங்களுக்கும் கொடுத்து, ஸோ உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஈஸியாக உணவு கிடைக்கும் வகையில் அமைகிறது தான் பண்டிகை. அந்த பண்டிகையை இங்கே தமிழ் புத்தாண்டை இவ்வளோ சிறப்பாக செய்கிற ஆட்டவா தமிழ் சங்கத்துக்கும், அதுவும் இல்லாமல் நமக்கு வாழை இலை சாப்பாடு பரிமாற
முயற்சி செய்கிற அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிக்கும். தேங்க்யூ. ஸ்ரீ ஹரிணி தமிழ் பண்டிகைகள் மூலம் எவ்வாறு ஒருமை, குடும்ப பிணைப்பு மற்றும் நன்றி உணர்வு நம் சமூகத்தில் விளங்குகின்றன. How do Tamil festivals promote unity, family bonding and gratitude in our community? அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் கல்ச்சரோட, தமிழ் பண்டிகைகளோட ஒரு தனித்துவமே என்னன்னா, நம்ம வந்து குடும்பங்களை மட்டும் அது ஒன்று சேர்க்கறது இல்லை, குடும்பங்களே இல்லாதவங்களை கூட அது ஒன்று சேர்க்கும். இப்போ எனக்காக இத்தனை பேர் இருக்கீங்களே, என்னோட குடும்பம் இந்தியாவில் இருக்கு, ஆனால் எனக்கு அது கவலையே இல்லை. ஏன்னா எனக்கு இத்தனை குடும்பங்கள் கிடைச்சிருக்கு. எதனால? தமிழ் பண்டிகை. அந்த தமிழ் பண்டிகைக்கு நம்ம எல்லாரும் ஒன்று போடுறதுனால. நம்ம தமிழ் மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒரு தமிழன் கூட அவனோட வீட்டில் அவன் உட்கார்ல, எல்லாரும் ஒன்று சேர்ந்தான். அவெல்லாம் சொந்தமா பந்தமா, அவனுக்கும் மாட்டுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு யாரும் இல்லையே. எனக்கு இது என்னோட பண்டிகை, இது என் தமிழ் பண்டிகை. அதுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க எல்லாரும் ஒன்று சேருவோம்னு சேர்ந்தாங்க. அதுதான் தமிழ் பண்டிகையோட தனித்துவம். பாக்கி எந்த மொழியோட பண்டிகைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா என்னோட தமிழ் பண்டிகைக்கு அது இருக்கு. We have next is Dr. Rashmi. Can we have you step forward, please? Thank you. There we go. Perfect. I think உங்களுக்கு இது சரியான ஒரு அமைஞ்ச கொஸ்டின் தான். ஒரு ஊர்ல ஒரு ஏலியன் இருந்தோம். அந்த ஏலியன் வந்து நம்மளை பார்க்கணும்னு ஆசையா ஓடி வந்தோம். அந்த ஏலியனுக்கான தமிழ் கலாச்சாரம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க வந்து ஆசை இல்லையா? ஸோ நீங்க ஏலியன் கிட்ட தமிழ் கல்ச்சரை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? முதலாகவே உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் கொஞ்சம் தாமதப்பட்டிருந்தாலும் இனிய புது வருஷம், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருக்கோம் இன்னைக்கு. இப்போ ஆசிரியர் வேலை வந்துருக்கு எனக்கு. சரி, ஒரு ஏலியன் வந்தா வெளியூர்ல இருந்து வரலாம். இந்த ஊர்ல நிஜமாவே நம்ம ஏலியன் நினைக்க வேண்டாம், வெளியூர்ல இருந்து வந்தா கூட நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசணுமானா நான் என்ன சொல்வேன், என்னோட அபிப்பிராயத்துல முதலாகவே இந்த மொழி பற்றி தான் பேசணும். தமிழ் கலாச்சாரம் மொழி தான். தமிழ் மொழி வந்தாலே தமிழ் கலாச்சாரம் வரும். அதுல சந்தேகமே இல்லை. நிஜமாகவே நம்ம தமிழ் கலாச்சாரம்ங்கிறது என்ன? பாட்டு, வாத்தியம், நாடகம், நாட்டியம், நடனம், இது எல்லாமே கலந்தது தான் நம்ம கலாச்சாரம். இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் மொழி தான் சேர்த்து வைக்கிறது. அதனால நம்ம தமிழ் மொழி எல்லா சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்காமக்கு இருக்கவே கூடாது. ஏன்னா தமிழ் மொழி படிச்சாலே அதுலேருந்து நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் எத்தனை அழகான மொழி, எத்தனை பழமையான மொழி, எத்தனை கொடுத்து வச்சிருக்கோம் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தமிழ் மொழியோட கலந்துருக்கிறதுக்காக. நாங்கள் தமிழ் மொழி இதுதான் சொல்லுவோம். Thank you very, very much. Thank you. The next question to Shamina. Shamina, yeah. வெளிநாட்டுகளில் வாழும் இளைஞர்களுடன் தமிழ் பண்டிகைகளின் மகிழ்ச்சியும் சிறப்பையும் எவ்வாறு உணர்த்த முடியும்? How can we keep the spirit of Tamil festivals alive among young generations, especially those living abroad? வணக்கம். எல்லாரும் எங்களுக்கு கை தட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க, பட் கரகோஷம் நிறையாவே வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கேள்வி கேட்கணும்னா இந்த கேள்விக்கு பதில் என் பையன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபியூ இதில் இப்போ தான் ஆரம்பிக்கிற வரத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ணணும், அவங்கள கேட்டுட்டு பண்ணலாம். அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பண்ணாக்கா அவங்களும் நல்லா இன்வால்வ் ஆவாங்க. இதில் எப்படி சொல்றது, கமிட்டியில் ஓல்டர் ஜென்ரேஷன் இருக்கிறாங்க, அவங்களோட இன்புட் வேணும். இன்புட்டை விட அவங்களோட கைடன்ஸ் வேணும். ஸோ அதுக்கு அவங்களும் யங்கர் ஜென்ரேஷனை
நிறைய இன்வால்வ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியனையும் கேட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளோட எப்படி சொல்றது ஒப்பீனியன்ஸ் அவங்க அந்த ப்ரோக்ராம் திணிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோக்ராம் பண்ணாக்க அவங்க வருவாங்க, ஆர்வமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த மாதிரி ஒட்டவா தமிழ் சங்கம் இப்படி நடத்துறதே பெரிய விஷயம். ஸோ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுலலாம் கலந்து எல்லாரையும் மகிழ்ச்சி பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஐம் ஹாப்பி. தேங்க்யூ. ஸோ நடுவர்களுக்கும் கண்டஸ்டன்ட்க்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நன்றி. கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. அதுக்கு நீங்கள் 30 செகண்ட்ஸில் எவ்வளோ ஷார்ப்பாக கிறிஸ்பாக பதில் சொல்கிறீங்க அதை கூட உங்கள் மாட்டுக்கு பார்க்க போகிறாங்க. ஸோ விவே எஸ் ஓவர் டு த ஜட்ஜஸ் ப்ளீஸ். My first question, in round 3 to Nivedita. தமிழர் பண்பாட்டில் அகத்தின் அழகு ஒரு பெண்ணின் பண்பு மற்றும் மரியாதையின் மூலம் சித்தரிக்கப்படுகிறது. ஒரு பெண்ணின் அழகிய தோற்றத்தை தாண்டி எப்படி நீங்கள் மதிப்பிடுவீர்கள்? Tamil culture celebrates inner beauty through values like kindness and respect. How do you define beauty beyond appearance? Beauty beyond appearance. நல்ல கேள்வி. ஆனால் எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா, ஒருத்தர் அவங்க ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு இடத்துல வந்துட்டு எப்படி நம்ம கூட பழகுறாங்க அண்ட் அவங்க வீட்டை கூப்பிடும்போது நம்மளை எப்படி அங்கே நடத்துகிறாங்க, எப்படி மரியாதை கொடுக்குறாங்க, அவங்க குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறாங்க அண்ட் இன்னொருத்தரோட குடும்பத்தை அவங்க ஆத்துக்கு வரும்போது அவங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி அவங்கள நடத்துகிறாங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி பார்த்துக்கிறாங்க, அவங்க மதர் அண்ட் ஃபாதர் இன் லாஸை எப்படி பார்த்துக்கிறாங்கன்றது எல்லாமே பொறுத்து இருக்குது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறது ஒருத்தர் வீட்டுக்கு வரும்போது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சேத்னா, ஃபெயிலியர்ஸ், தோல்வி பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை ஒரு பாடமாக நீங்கள் எப்படி மாற்றிக்கொண்டீர்கள்? I love the saying that failure is a stepping stone. My life, and I'm not that very fluent in Tamil, but I'll try this time. என்னோட லைஃப் தான் என்னோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். I had my first son at 21 years. There is societal pressure saying that if you have a kid, you can never study anymore. I did my graduation. I'm an interior designer. I work full-time. I'm a full-time mom of 2 kids. I could do everything. Never let anything stop you for any reason. Everyone will pull you back. But just keep going. Go by your instinct. You will always succeed. Thank you. Divya, we meet again. Thank you guys for the encouraging round of applause. இந்த அடுத்த கொஸ்டின் எனக்கு ஆக்சுவலி வந்து நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்கன்னு I'm curious about it because எனக்கு வந்து இந்த கொஸ்டினில் இருக்கிற 2 விஷயங்களுமே எனக்கு வேணும். ஸோ கொஸ்டின் இஸ், உங்களோட ஒப்பீனியனில் எது முக்கியம்? சக்ஸஸா ஹாப்பினஸா? ஏன்? என்னோட எண்ணத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது வெற்றியை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா மகிழ்ச்சிங்கிறது உள்ளார்ந்த உணர்வு, வெற்றிங்கிறது வெளி உலக தராசுகளால் மதிப்பீடு செய்யப்படுது. பணம், பதவி, புகழ் இதெல்லாம் வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்க்கக்கூடிய விஷயம். மகிழ்ச்சிங்கிறது என்னோட பர்சனலான தனிப்பட்ட ஒரு விஷயம். நான் எத்தனையோ பணக்காரங்களை பார்த்துருக்கேன், அவங்கக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் காலியான உணர்வு மனசில் இருக்குது. எத்தனையோ ஏழைகளை பார்த்துருக்கேன், அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு கூட தெரியாது, ஆனால் அவங்க முகத்துலேருந்து சிரிப்பு மட்டும் எப்பவும் விலகாது. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா,
மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் வெற்றின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நன்றி. நன்றி. My next question to Kanchana. விமர்சனங்களை நீங்கள் எவ்வாறு சமாளிப்பீர்கள்? அவை உங்களுக்கு என்ன கற்று தந்தன? How do you handle criticism and what has it taught about yourself? கிரிட்டிசிசம் அந்த வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஏன்னா நம்மளை விரும்புகிறவங்க எப்படி சொல்கிறாங்க, அது வந்து ரெண்டு விஷயம் வெரி இம்பார்ட்டன்ட். யார் சொல்கிறாங்க, என்ன எண்ணத்தோடு சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட எப்படி சொல்கிறாங்க. நம்ம முன்னேறதுக்காக ஒருத்தர் கிரிட்டிசிசம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க இன்டென்ஷன் என்ன, அதை தெரிஞ்சுட்டு நம்ம கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ரொம்ப கற்றுட்ருக்கேன் கிரிட்டிசிசம்னால, நிறைய கற்றுட்ருக்கேன். இப்போ நம்மளுக்கு கிரிட்டிசிசம் வந்து ஒரு நெகட்டிவ் இமோஷன்லேருந்து வருது அப்படின்னு தோணிச்சுன்னா ஜஸ்ட் உதர விட்டுட்டு போயிட்டே இருங்க. உங்கள் மண்டையை வச்சு அதை போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ கிரிட்டிசிசம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். டிபெண்ட்ஸ் ஆன் யார் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க. தேங்க்யூ. Next I call upon Rosary. The world wants to know. Yeah. எல்லாரும் கொஞ்சம் கரகோஷம் பலமா எழுப்பலாம், கொஞ்சம் உற்சாகமா தைரியமா சாரி. I just said the world wants to know. ஒரு விஷயம் உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னா அது என்ன? என்னை பற்றி ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரியணும்னா, உடனே என்னை பார்த்தா யாருக்கும் அப்படி தோணுமான்னு தெரியாது, பட் எனக்கு நல்ல உதவி மனப்பான்மை என்பது நிறையா இருக்குது. பொதுவாக சொல்லணும்னா, நான் ஒரு மருத்துவத்துறையில் நிர்வாகத்தில் பணி செய்கிறேன். அதில் வந்து அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு அன்பான முகத்தோடையும் சிரிச்ச முகத்தோடையும் ஒரு உதவி மனப்பான்மை பார்க்கும்போது அந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு தைரியமும் தெம்பும் கொடுக்கும். அவங்களே பயத்தில் இருப்பாங்க, நம்மளும் பயந்தா மாதிரி உருன்னு போனோம்னா அவங்களும் பயந்தே போயிடுவாங்க. அப்போ அவங்க அணுகும் முறையும் ஒரு உதவி மனப்பான்மையோடையும் ஒரு கருணையோடையும் போகும்போது அவங்களுக்கும் ஒரு தைரியத்தை தரும். அவங்களும் நம்மக்கிட்ட யதார்த்தமாக பேசுவாங்க, அவங்களுக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்காது. ரெண்டாவது, நம்மளாம் நம்ம தாய்நாட்டை விட்டுட்டு வேற ஒரு நாட்டுக்கு வந்திருக்கோம். வரும்போது பேரஞ்ச மாதிரி தான் வருவோம். யார் என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி நம்மளை எல்லாரும் நினைப்பாங்க, நம்ம இப்படி இருப்போமோ அப்படி இருப்போமோன்னு இருக்கும். அப்போ ஒரு முகம் நல்லா செழிப்பாக ஒரு உதவி மனப்பாடோடு வந்து சிரித்து பேசும்போது ஆஹா பரவாயில்ல, நம்ம தைரியமாக இருக்கலாம், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னும் போது ஒரு உதவி மனப்பான்மை உள்ளவர்கள் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கும் போது நமக்கு ஒரு மன தைரியத்தையும் உற்சாகத்தையும் தருண நபர். Next, can we please have Raja Surya step on the stage, please? Thank you. இது வந்து வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குற ஒரு கேள்வி. ஆனால் இந்த என்ன கற்றுக்கிட்டீங்கிறது வந்து உங்கள் அம்மா கிட்டேருந்து, இல்லை பாட்டிக்கிட்டேருந்து, இல்லை வேற யாரும் ஒரு அம்மா போன்ற ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது, அது என்ன கற்றுக்கிட்டீங்க? என்னோட அம்மா கிட்ட அவங்க நிறைய கற்றுக்கேன். பொறுமை, என்ன நடந்தாலும் பொறுமையாக இருக்கணும். அப்புறம் நமக்கு யார் கெட்டது பண்ணாலும் அவங்களுக்கு கெட்டது பண்ணக்கூடாது. இன்னா செய்தார் விட்டல் அவர் நான் நன்மையும் செய்து விடல். நமக்கு கெட்டது பண்ணால் கூட அவங்களுக்கு நல்லது பண்ணணும். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுறக்கூடாது. என்னதான் கடுப்பேற்றினாலும் அவங்க வந்து ரொம்ப பொறுமையாகவே இருப்பாங்க. எப்படி அது அப்பெல்லாம் எனக்கு தோணவே இல்லை. ஆனால் இப்போ எனக்கு பொண்ணு இருக்கா, அவள் 3 வயசு தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு டேக் பண்ணிட்டே இருப்பாள். என்னால் அதை அப்போ தான் நினைக்க முடியுது, அம்மா நம்ம இதுக்கு மேலே பயங்கரமாக பண்ணியிருக்கோமே, எப்படி அவங்க பொறுமையாக இருக்க முடியுது. ஸோ பொறுமை அதுதான் அவங்ககிட்ட இருந்து பயங்கரமாக தேங்க்யூ. My next
question to Mala. உங்கள் ஒரு நாளில் 1 மணி நேரம் கூட சேர்க்க முடியுமானால் அந்த நேரத்தில் என்ன செய்வீர்கள்? If you could add 1 hour to your day, what would you do? சிறந்த கொஷின். ஏன்னா 24 மணி நேரம் என்பது நமக்கு என்றைக்குமே பத்தாத ஒன்று. எப்போவுமே அது வீக்கெண்டில் கெடுகடுன்னு ஓடிடும். நம்மெல்லாம் இங்கே இருக்கோம். ஸோ நம்மளுடைய சொந்தம், நம்ம அம்மா அப்பா, நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நம்மளுடைய லைஃப் ரொம்ப ஸ்பீடாக பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான டைமை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தேட வேண்டிய நிலைமையில நான் இருக்கேன். இந்த 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிச்சுன்னா என்னால் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். யாரெல்லாம் என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸோ எதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணமோ அதெல்லாம் வந்து பேட்சப் பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும் இந்த 1 மணி நேரம். அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே நமக்கு எதையாவது படிக்கணும்னு தோணும். ஓகே, இப்போ படிக்கலாம் அப்போ படிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த படிக்க வேண்டியதை படிப்பதற்கு இந்த 1 மணி நேரம் மிக ஏதுவாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுதான் நான் என்னுடைய 1 மணி நேரத்தில் செய்வேன். இது எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் டைம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் தூங்குவேன் நிம்மதியாக. ஏன்னா தூக்கம் என்பது எனது வாழ்வில் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக இந்த 1 மணி நேரத்தில் கொஞ்சம் நேரத்தை அலோகேட் பண்ணுவேன். தேங்க்யூ. ஸ்ரீஹரி. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு உமனோட பெயர் எனக்கு சொல்லணும்னு சொன்னால் அது யார் தேர்ந்தெடுத்தீங்க? இந்த உலகத்திலேயே மிக மிக அழகான பொண்ணு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இருக்கிறவால அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அது என்னோட அம்மா. எல்லாருக்கும் அவங்க அம்மா, எல்லாரும் நினைக்கலாம் எல்லாருக்கும் அவங்க அம்மா அழகுதானே. எங்க அம்மா ஏன் அழகுனா நான் 2 விதத்துல சொல்லுவேன். அகத்துல ஒரு விதத்துல அழகு, அவங்களோட தோற்றத்துல அழகு. நான் முதல்ல தோற்றத்துல அழகு சொல்றேன். அவங்க எவ்வளவு அழகா இருப்பாங்கன்னா, ஒரு கிழிஞ்ச நைட்டி அங்கங்க ஓட்ட இருக்கும், அந்த நைட்டி தான் போட்டுப்பா. உடம்பு ஃபுல்லா வேர்வை இருக்கும், அவ்வளோ வேர்வையோட இருப்பா. ஆனாலும் ஒரு சிரிப்பாங்க. ஒரு தோசை எனக்கு கொண்டு போட்டுட்டு ஒரு சிரிப்பு கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்களோட அழகு எனக்கு தெரியும். அவங்களோட உள்ளத்துல அவங்க எவ்வளோ அழகுனா, இப்போ அவளுக்குலாம் ராத்திரி ஆயிடுது, ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனாலும் முன்ன முழிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணு ஸ்டேஜ்ல பயந்து நிற்கிறான்னு அவளுக்கு தெரியும். நான் அவங்களுக்கு கால் பண்ணி, அம்மா என்னை விட எல்லாரும் பெரியவாளா இருக்காம்மா, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலம்மா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவ சொன்னா, ஒன்றும் இல்லை, நீ போய் நில்லு, நீ போய் நிற்கிறதே ஒரு பெரிய 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 விஷயம். நீ நின்றுட்டு அங்க இருக்கிறவாக்கிட்ட இருந்து ஒரு விஷயம் நீ கத்துட்டு வா. நீ கத்துட்டு வந்தாலே போதும், நீ ஜெயிக்கலாம் வேண்டாம், நீ இன்னைக்கு ஒரு விஷயம் கத்துட்டு வா, நீ நிம்மதியா தூங்குவ அப்படின்னு சொன்னா. இதை விட அழகு வேற யார் இருக்க முடியும்? Dr. Rashmi, please. Thank you. உங்களோட வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து நீங்க கத்துட்டதான ஒரு டூல்ஸ் that help you sustain confidence and positivity in difficult times. அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்றீங்க? அது நல்ல கேள்வி. நான் கற்றது நான் சொல்லுவேன், புன்சிரிப்பு ஒரு ஆயுதம். எல்லாரையோட நம்ம சிரித்து கொண்டு இருந்தானாக்கா, கோபப்படுறவா கூட, சந்தோஷம் இல்லாதவா கூட எங்க சிரிப்பை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதனால நம்ம போகிற காலத்துக்கு யாராவது இருந்தாலும், நம்ம அவ எப்படி நம்மளை சந்தித்தாலும் நம்ம அவளோட ஒரு புன் சிரிப்போட நம்ம சந்திச்சா அவளே சிரிப்பி எங்களுக்கு ஒரு சிரிப்பு கொடுப்பா. அதுலேருந்து அவளுக்கு ஒரு சந்தோஷப்படும். அதுலேருந்து நம்ம காரியம் முன்னேற்றோம். அதனால புன் சிரிப்பு ஒரு ஆயுதம். My next question to Shamina. நீங்கள் இன்னொரு விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்றால் அது என்னவாக இருக்கும்? If you could accomplish one more thing, what it would be? இன்னொரு விஷயம் சாதிக்கணும்னு சொல்றதே தட் மீன்ஸ் நான் முதல்ல ஏதோ சாதிச்சிருக்கேன்னு அர்த்தமா இருக்கு. அதுக்கே மிக்க நன்றி. நான் என் வாழ்க்கையில் அப்படி நான் எதுவும் நினைச்சது இல்லை. நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்
ஆயிருக்கேன் அப்படின்னு நான் எதுவுமே நான் நினச்சிக்கிறேன். எல்லாமே கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே என்னோட பெற்றவங்க பேரண்ட்ஸ் கொடுக்குற பிளெஸிங்காக தான் நான் நினைக்கிறேன். எது நான் செஞ்சாலும் அவங்க மூலியமாக தான் எனக்கு அது கிடச்சிருக்கு அப்படின்னு. இன்னைக்கு ஆனால் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், நான் சாதிச்சிட்டேன். ஏன் தெரியுமா, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேஷன் ஷோக்கு நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டில் பேஸ்மெண்ட்டில். என் பையன் பார்த்துட்டு இருந்தான். அப்போ சொன்னா, ஓ நல்லா இருக்கு மம்மி, நானும் ஏதாவது இன்வால்வ் ஆகலாமா, மேபி அடுத்த தடவை இன்வால்வ் ஆகணும். ஸோ இப்போ வந்து எனக்கு பூ கொடுத்தது என் பையன் தான், வேறு யாரும். ஸோ சரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு மதர்ஸ் டே நான் வந்து பூ கொடுக்குற மாதிரி கொடுத்து 2 in 1 செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அது சொன்னதே எனக்கு நடக்கிறதுலாம் நினச்சாலே அவன் வந்து சொன்னதே எனக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதுதான் பிள்ளைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு பேஜென்ட்ரி இதெல்லாம் கிட்ஸ்க்கு அவங்கெல்லாம் இன்வால்வ் ஆகலாம், அவங்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம். ஸோ அதனால அவன் சொன்னதே இட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட் ஃபார் மீ. பட் சொல்லி அவன் வந்து இன்வால்வ் ஆகி எனக்கு கொடுத்து அவன் ட்ரெஸ் மாற்றி எக்ஸ்ட்ரா அவன் துணி எடுத்துகிட்டு வந்து ஸோ எனக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ தூரம் அவன் எஃபர்ட் போட்டு இது பண்ணதே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ தேங்க்யூ மிகால் ஃபார் தட். யா தேங்க்யூ. Thank you very much, participants. We absolutely enjoyed your thoughts and questions. Thank you very much. We enjoyed it and we'll let you carry on the rest of the show. Over to the MC. நன்றி நடுவர்களுக்கும் நன்றி, கண்டஸ்டன்ட்க்கும் நன்றி. இப்போ நீங்க எல்லாம் போய் பேக் ஸ்டேஜ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அடுத்த நம்ம மிஸ் தமிழ்ச்சி டீன்ஸ் இப்போ காத்துடுவோம். The second contestant for you, Lekha Shivakumar. அடுத்ததாக third contestant is Ziana Zain Hussain. தேங்க்யூ. அழகாக இருந்திருக்கீங்க. இப்போ நான் மறுபடியும் நடுவர்களை மேடைக்கு அழைத்து அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. 3 பேருக்கும் நடுவர்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். If you want to thank someone, who that would be and why? I would thank my parents because they always gave me the opportunity to learn new things. They took me to different places, different countries, and they taught me different languages. They taught me Tamil as well, and I feel like that's the best thing, to stay in touch with my culture. That's all thanks to my parents because they were the ones who taught me that the most, taught me how important it is. And learning Tamil, staying in touch with my culture is a big thing for me. So I would thank my parents. Thank you. You got lucky right now. You got $100. What would you do with it?
$100, I think I would treat out my family for dessert, probably. I think in like Tamil culture, we always like when something happens, we always like we're like, let's go, my treat, and I think I've also learned to do that. So I don't think I can treat them out for dinner with this inflation, but I would at least like to treat them out for dessert and sipping pizza. Ziana? Yes. What do you feel you can learn from the elderly people? What again? What do you feel you can learn from the elderly people? Actually, you can learn everything. They're like so experienced. You can learn how to be responsible about stuff and a lot like that. They also have like experiences from what to do and how to do it. So yeah. Thank you. ஸோ இப்போ நடுவர்கள் ரெடியாக இருக்காங்க. மிஸ் தமிழச்சி அவங்களையும் கூப்பிட்டுடலாம் ஸ்டேஜ்க்கு. டீம்ஸ் அந்த 3 பேர் ஸ்டேஜ்க்கு வர முடியுமா? ஆர்மி கண்ணையர், லேகா சிவகுமார் அண்ட் ஜியானா ஜெயின் ஹுசைன். முதல்ல இப்போ டீம்ஸோட வின்னர் அறிவிக்க போகிறாங்க. Teens, can you please step forward? ஒரு கவுண்டவுன்ல போயிடலாம் பூஜா. Yes. Yeah. Count. Yes. கவுண்டவுன் எல்லாம் ரெடியா? So shall we go? 5. And Miss Tamilchi team is Lekha Shivakumar. நடுவர்கள் எல்லாரும் மேடைக்கு போய் அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கலாம். ஒரு போட்டோ செஷனுக்கு அப்படியே நிற்கலாம். சத்யா போங்க, சிந்து போங்க. இப்போ அடுத்ததாக மிஸ் தமிழச்சி அந்த அவார்டுக்காக நம்ம ரூபன் அவர்களை கூப்பிட போறோம். ஸ்மைல்ஸ் ஈவென்ட்டோட ரூபன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். We're very happy to say hello to and welcome Mr. Ruben from Smiles Photography. He's actually sponsoring the award for this pageant. It is a $225 gift certificate from Smiles Event for a family photo shoot. So a big round of applause, people. We know that we're nothing without our sponsors. Thank you very much for making us look amazing for every event, and thank you for stopping by today as well. Alrighty, so it is time to announce Miss Tamarichi. What am I saying? You are Mrs. Tamarichi, but then you guys look like Miss Tamarichi. Am I wrong, people? Am I wrong? Don't they look fabulous? Don't they look fabulous? Thank you. Okay, so shall we do a countdown? Yes. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாம். தமிழ்ல பண்ணலாமா? Okay, guys, when I say go, go. 5 4 3 2 1 and the winner
Mrs. Memory 2025 is none other than Dr. Rashmi. Please come forward. Thank you, sir. Can you please? Thank you. So can we request you to stay on stage because Mr. Armugam will do the honors to thank you for showing out and giving us a wonderful, wonderful picture certificate today. பேக் வேணா வந்து நம்ம திருப்பி